ஹாய்ங்க, வெல்கம் டு குக் அண்ட் கல்டிவேட். இன்றைக்கி நம்ம ஆவக்காய் ஊறுகாய் போட போகிறோம். ஆவக்காய் ஊறுகாய்க்கு ஃபஸ்ட்டு மாங்காயை இது போல தாங்க நம்ம கட் பண்ணணும். அதாவது அந்த உள்ளே இருக்கிற கொட்டையை மட்டும்தான் நீக்கணும். அந்த தோலோடு தான் மாங்காய் இருக்கணும். அப்போ தான் ஆவக்காய் ஊறுகாய் அவ்வளோ டேஸ்ட்டாக நல்லா இருக்கும். எங்கள் சார் தான் எங்களுக்கு கட் பண்ணி கொடுத்தாரு எல்லா மாங்காயும். இப்போ பாருங்கள், அந்த மேல் தோல் மாங்காயோட கொட்டை இருக்கிற அந்த தோல் அப்படியே இருக்குது பாருங்கள். அப்போ தான் ஊறுகாய் கெட்டே போகாது. எவ்வளோ நாள் வேணாலும் நன்னா அப்படியே கெட்டே போகாமல் இருக்கும் உங்களுக்கு. இப்போது இது போல் எல்லா மாங்காயும் கட் பண்ணிட்டோம். இப்போ வாங்க, கொஞ்சம் ஒரு கை வெந்தயம் எடுத்துக்கிறேன். நான் ஒரே ஒரு கை தாங்க, கம்மியாக தான் எடுத்துருக்கேன் பாருங்கள். வெந்தயம் கொஞ்சோண்டு. அதே போல் அடுத்தது நம்ம மூக்கு கடலை எடுத்துக்கிறேன். அதுவும் ஒரு கை தான் எடுத்துருக்கிறேன், வெள்ளை மூக்கடலை. இப்போது இந்த வெந்தயத்தையும் வெள்ளை மூக்கடலையும் நம்ம லைட்டாக ஒரு பாத்திரத்தில் சூடு பண்ண போகிறோம். தனித்தனியாக ஃபஸ்ட்டு வறுத்துக்கலாம். பாத்திரம் சூடாகட்டும். ஃபஸ்ட்டு வெந்தயத்தை போட்டு நல்லா ஒரு வறுத்து வச்சுக்கலாம். எதுக்கு நம்ம வறுக்கிறோன்னா, அந்த கைப்பிடி நீங்கள் எடுத்து வெந்தயத்தை நீங்கள் எடுக்கிற போது கைப்பிடிச்சிங்கன்னா கையில் சூடு பொறுக்கிற அளவு இருந்தால் போதும். இப்போ வெந்தயத்தை ரெடி பண்ணி எடுத்தாச்சு, வறுத்துக்கிட்டோம். இப்போ அடுத்தது வெள்ளை மூக்கடலையும் அதே போல் ஒரு லைட்டாக ஒரு சூடு பெரட்டி ஒரு சூடு எடுத்துக்க போகிறோம். எதுக்குன்னா, இவங்க எல்லாம் இப்போ நம்ம ஊறுகாய் போடுற போது அதில் ஊற போகிறாங்க. அதனால லைட்டாக நம்ம வறுத்துக்கிறோம், அதுதான் விஷயமே. இப்போ இவங்க ரெண்டு பேரும் ரெடி பண்ணியாச்சு. இப்போ இவங்க ரெண்டு பேரையும் இது பாருங்கள், நான் கையில் இப்படி பிடிக்கிறேன் பாருங்கள். என் கைக்கு என்னால் அந்த சூடை பொறுக்க முடியுது. அந்த சூடு இருந்தால் போதும். இதுதான் பதமே நமக்கு. இதே போல் வெந்தயத்தையும் வெள்ளை மூக்கடலையும் நம்ம சூடு பண்ணிக்கிறோம். இப்போது 200 கடுகு எடுத்துக்கிறேன் நான். இந்த கடுகை நான் மிக்சியில் போட்டு நல்லா நைஸாக உடச்சிக்கிறேன். கடுகு நல்லா நைஸாக உடச்சாச்சு. 200 தான் எடுத்துருக்கிறேன் நான். இப்போது ஒரு பவுலில் நான் அந்த 200 கடுகை எவ்வளோ அளவு வருதுன்னு பாருங்கள். அதே அளவில் தான் நம்ம உப்புலேருந்து எல்லாமே போட போகிறோம். இப்போது கடுகு போட்டாச்சு. இப்போ அதே அளவு உப்பு, சால்ட் உப்பு தான் போடுறேன். இல்லை கல் உப்பு இருந்ததுன்னா நீங்கள் அதை நல்லா பொடி பண்ணி போடலாம். அதே போல் தனி மிளகாய் தூள், அவங்களும் அதே அளவு தான். 200 முக்கால்வாசி சால்ட் உப்பே யூஸ் பண்ணிக்கோங்க. கல் உப்பு நிரடலாம் அங்கங்கே நின்றுச்சுன்னா செட் ஆகாது. இப்போ இவங்க எல்லாத்தையும் ஒன்றா கலந்து விட்டுடுங்க. நல்லா கலந்துடணும். இப்போ நம்ம வறுத்து வச்சுருக்கோம் பாருங்கள் வெந்தயம், அவங்களையும் மூக்கு கடலை அவங்களையும் நம்ம போட்டு கலந்துக்க போகிறோம். இப்போ எல்லாமே 200 தான் நம்ம எடுத்தோம். அதே போல் நம்ம நல்லெண்ணெயும் 200 தான் எடுத்துக்கிறோம். நம்ம வேணும்னா அதிகமாக கூட நம்ம 250 கிராம் எண்ணெய் கூட விடலாம். எண்ணெய் நிறையா இருக்க ஊறுகாய் கெட்டே போகாது, அவ்வளோ நன்னா இருக்கும். இப்போது நான் 200 எண்ணெய் தான் விட்டுருக்கேன். நமக்கு தேவைன்னா அப்புறமா கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கலாம். இப்போ இந்த நல்லெண்ணெயை நல்லா விட்டு கலருங்க. எல்லாம் உப்பு காரம் எல்லாம் ஒன்று சேர்ந்து கலந்து ஃபஸ்ட்டு ஆவக்காய் ஊறுகாய் போடுறதுக்கு இவங்க ரெடியாக இருக்கணும். நல்லா ஒன்று சேர கலந்து வச்சாச்சு. எண்ணெயெல்லாம் நல்லா உப்பு காரெல்லாம் கலந்தாச்சு. இப்போ நம்ம மாங்காயை ரெடி பண்ணி வச்சுக்க போகிறோம். இப்போ கட் பண்ண மாங்காய் நிறையா நான் ஒரு தட்டு ஃபுல்லாக, இது 3 கிலோ மாங்காய். ஃபஸ்ட்டு லே லேயரில் தான் நம்ம போட போகிறோம். ஃபஸ்ட்டு பிளாஸ்டிக் டப்பாவில் ஒரு லேயர் மாங்காயை நான் போட்டுட்டேன். இப்போது ஒரு கரண்டி அந்த கார கலவை இருக்குது பாருங்கள், அந்த கலவையை எடுத்து போட்டு கலந்து விட போகிறேன். இது கலந்துட்ட பிறகு மறுபடியும் இன்னொரு கொஞ்சம் லேயர் மாங்காயை அது தலை மேலே மறுபடியும் போட போகிறேன். இப்போ மறுபடியும் காரம். இது போல தான் நம்ம கலர முடியுமே தவிர நம்ம மொத்தமாக மாங்காயும் மொத்தமாக காரத்தையும் போட்டு நம்ம கலரக்கூடாது. அப்போ உங்களுக்கு சரி வர கலராது. இப்போ இவங்க எல்லா மாங்காயும் போட்டு காரத்தூளியும் போட்டு நான் எல்லாத்தையும் ஒன்றா கலந்துட்ட பிறகு நான் என்ன பண்ணுறேன், நல்லா குலுக்கி விட போகிறேன் நான். இப்போ இவங்க எல்லாரையும் போட்டு இந்த காரத்தையும் போட்டு நான் நல்லா கலந்து விட்டுற போகிறேன் பாருங்கள். நம்ம இது போல் லேயர் பை லேயராக போட்டால் தான் அந்த காரமானது எல்லா மாங்காயிலையும் அந்த காரம் போய் பட்டு உரைக்கும். இப்போ நல்லா எல்லாத்தையும் ஒன்றா போட்டுட்டு நல்லா குலுக்கி விடணும். நல்லா குலுக்கி விட்டிங்கன்னா தான் ஒன்று சேரப்பட்டு எல்லாத்துலேயும் காரம் ஒட்டின்னு இருக்கும். இப்போ பாருங்கள், எல்லாத்துலேயும் காரம் ஒட்டி மாங்காய் ஊறுகாய் எவ்வளோ அழகாக சூப்பராக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள்.
நீங்கள் 3 நாளைக்கு நல்லா குலுக்கி வைங்க, ஊறுகாய் ரெடி ஆகிடும். இப்போ மீதி கட் பண்ண மாங்காயில் நான் என்ன பண்ணுறேன், வருஷத்துக்கு வேணும் அப்படின்றதுக்காக இந்த மாங்காய்க்கு ஏற்ற உப்பு போட்டு நான் காய வச்சு வைக்கிறேன். 3 நாள் வெயிலில், அதாவது 3 நாள் நல்லா உப்புல ஊறட்டும். 3ஆவது நாள்லேருந்து நல்லா வெயிலில் காய வச்சுட்டோன்னா நமக்கு எப்போ ஊறுகாய் வேணும்னாலும் இந்த ஊறுகாயை நம்ம காய வச்சோன்னா காரம் போட்டு நம்ம யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்காக தான் நான் இதை ரெடி பண்ணியிருக்கேன். ஆவக்காய் ஊறுகாய் மோர் சாதத்துக்கு அவ்வளோ அருமையாக இருக்கும். கண்டிப்பாக எல்லாருமே ஊறுகாயை ட்ரை பண்ணுங்க. இந்த மாதிரி மாங்காய் கிடைக்கிற போதே நம்ம ஊறுகாயெல்லாம் நம்ம போட்டு வச்சுட்டோம்னா நம்ம வருஷத்துக்கு நம்ம ஊறுகாய் கடையில் காசு கொடுத்து வாங்க வேண்டிய அவசியமே இருக்காது. இது போலயே நம்ம வீட்டிலேயே ரெடி பண்ணி வச்சுக்கலாம். கண்டிப்பாக என் சேனலுக்கு எல்லாரும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.